ஓம் சாந்தி 24/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த கல்வியின் மூலம் நீங்கள் அமைதி தாமத்தினூடாக உங்களுடைய சந்தோஷ தாமத்திற்கு செல்கின்றீர்கள். இதுவே உங்களுடைய இலக்கும் குறிக்கோளும் ஆகும். நீங்கள் இதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. கேள்வி: எந்த நேரத்தில் நாடகத்தில் முற்றிலும் துன்பகரமான காட்சிகளே உள்ளன. ஒருவர் சிறிதளவு சந்தோஷத்தை கொண்டிருந்தாலும் அதுவும் காக்கையின் எச்சம் போன்று தற்காலிகமானதே ஆகும். ஏனைய அனைத்தும் துன்பத்தை தவிர வேறெதுவும் இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது வெளிச்சத்திற்குள் வந்துள்ளீர்கள். எல்லையற்ற உலக சக்கரம் வினாடிக்கு வினாடி எவ்வாறு சுழல்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு நாள் போன்று அடுத்த நாள் இருக்க முடியாது. புது காட்சிகள் தொடர்வதில்லை. புது காட்சிகள் தொடர்வதால் ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. அகநோக்குடையவராகி உங்களை சோதியுங்கள். நீங்கள் செய்த தவறு அகநோக்குடையவராகி உங்களை சோதியுங்கள். நீங்கள் செய்த தவறுகளுக்காக உங்கள் இதயத்தில் ஆழமாக வருந்தி யோகா சக்தியின் மூலம் 1. அகநோக்குடையவராகி உங்களை சோதியுங்கள். நீங்கள் செய்த தவறுகளுக்காக உங்கள் இதயத்தில் ஆழமாக வருந்தி யோக சக்தியின் மூலம் உங்களை மன்னியுங்கள். உங்களுக்காக முயற்சி செய்யுங்கள். 2. தந்தையின் ஆலோசனைகளை முழுமையாக பின்பற்றி உங்கள் மீது கருணை கொள்ளுங்கள். உங்களுடைய சொந்த முயற்சியையும் மற்றவர்களின் முயற்சியையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக பாருங்கள். ஒருபோதும் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தாதீர்கள். ஆசீர்வாதம். உலகிற்கு நன்மை ஏற்படுத்தும் உணர்வுகளை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் உண்மையான கருணை நிறைந்தவராகி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பாதுகாப்பான திட்டங்களை செய்வீர்களாக. தற்சமயம் ஆத்மாக்கள் பலர் தமக்கே தீங்கு விளைவிப்பதற்கு கருவிகள் ஆகுகின்றார்கள். அவர்களை இட்டு கருணை நிறைந்தவர்களாகி சில திட்டங்களை செய்யுங்கள். சில ஆத்மாக்களின் பாகத்தை பார்க்கும்போது குழப்பமடையாதீர்கள். ஆனால் அவர்களின் பாதுகாப்பிற்கான வழிமுறையை பற்றி சிந்தியுங்கள். இது எல்லா வேளையும் நடக்கிறது அல்லது மரம் அசைக்கப்பட வேண்டும் என நினைக்காதீர்கள். இல்லை, வந்திருக்கும் தடைகளை முடித்து விடுங்கள். உலக உபகாரி மற்றும் தடைகளை அழிப்பவர் என்ற உங்களின் பட்டங்களுக்கு ஏற்ப உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் கருணை நிறைந்தவர்களாகி சூழலை மாற்றுவதில் ஒத்துழையுங்கள். ஸ்லோகம். தமது புத்திகளில் கவனம் செலுத்தும் பாதுகாப்பை வைத்திருப்பவர்களால் மட்டுமே கர்ம யோகிகள் ஆக முடியும். அவ்யக்த சமிக்ஞை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மென்மையான சேவை செய்வதற்கான கருவியாகுங்கள். இறுதியில் உங்களின் இறுதி பரீட்சையில் ஒரு கேள்வி இருக்கும். ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளியிடுங்கள். இதன் அடிப்படையில் ஓர் இலக்கம் வழங்கப்படும். ஒரு வினாடியை விட அதற்கு நேரம் எடுக்குமாயின் நீங்கள் தோல்வியடைந்து விடுவீர்கள்.
ஒரேயொரு தந்தையும் நீங்களும் மட்டுமே இருக்க வேண்டும். இடையில் இன்னொரு மூன்றாம் நபர் இருக்கக்கூடாது. நான் இதை செய்ய வேண்டும், நான் இதை பார்க்க வேண்டும், இது ஏன் நடக்கின்றது, என்ன நடந்தது என்று இருக்கக்கூடாது. இத்தகைய எண்ணங்கள் இருக்கும்போது நீங்கள் இறுதி பரீட்சையில் சித்தியடைய மாட்டீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. கவலைகள் நான் மறந்தேன், கண்டதும் நான் நிறைந்தேன், உண்மை கண்டதும் நான் நிறைந்தேன். நான் என்னும்